Ready? Chennai Super Kings ke பெரிய விசில் அடிங்க எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. ஹே guys, இப்போ நம்ம வந்து தான் ஐபிஎல் சென்னை பசங்க இப்போ நம்ம விளையாட போகிறது வந்து நம்ம டோர்னமெண்ட்டு. இப்போ நம்ம யார் யாருன்னா நம்மளோட இமானுவேல் அண்ணாவும் இப்போ நம்மளோட எம்எஸ்ஸும் இப்போ வர போகிறாரு. இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்ம எம்எஸ் வராரு. ஸோ இப்போ நம்ம ஐபிஎல் கிரிக்கெட் தான் விளையாட போகிறோம். இப்போ நம்ம டோர்னமெண்ட் விளையாட போகிறோம் ஐபிஎல். இப்போ வந்து இந்த பால் இந்த தாரை ரொம்ப பிச் ஆகுது. இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கோசம் வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுக்கு பெல் பட்டன் அனுப்பிடுங்க ப்ளீஸ் காய்ஸ். உங்களுக்கோசம் நாங்கள் வீடியோ எடுத்து பண்ணுறோம். இப்போ ஐபிஎல் தான் விளையாட போகிறோம். இப்போ நம்ம குட்டியாக பிரேக் தான் இருக்கோம். இப்போ நம்ம ஆடாரி தான் போட போகிறோம். வாங்க காய்ஸ். நம்ம இப்போ சாவித்திரி தான் போட போறோம். வாங்க गाइस போலாம். ஐயோ, இப்போ நான் லாஸ்ட் பேட்டிங்கா வந்துட்டு ரொம்ப கவலையா இருக்கு गाइस. இப்போ யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா ஆர்டர் ரிவ்யூல பார்க்கலாம். சோ வாங்க. சோ ஃபர்ஸ்ட் பால் அவ்வளோ ஹைட் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 6. இப்போ வந்து நம்மளோட பும்ரா எதுக்காக நீங்க ஓவர் சேஞ்ச் பண்றீங்க? நம்ம பேட்டருக்கு ரொம்ப பயப்படுறாரு. இது எம்எஸ் ரொம்ப பயப்படுறாரு गाइस. சோ அப்ப நம்ம பும்ரா தான் போடுறாரு. சோ பும்ரா போடுறாரு. ஸோ இப்போ பேட்டர் ஆடுறாங்க. ஸோ இப்போ யாரோ வராங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். நான் ஹைட் ஆச்சுனால வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ரீபால் போடுறேன்னு இருக்காங்க. அந்த பாலை நான் தூக்கி அடிக்காம இருந்தா என்ன ஆட விடுவேன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். நான் ஏன் இப்படிலாம் 6 அடிக்கிறேன்னா, ஏன்னா ஒரு திறமை, கண்ட ஒரு திமிரு, ஒரு ஆதாரம் எல்லாமே இருக்கு. இப்போ அவர் பால் போடுறாரு, அச்சுதான் போச்சு. பாருங்க பாருங்க ரீபவுண்ட். ஃபயர் நினைச்சியா? ஃப்ளவர் அடிறாங்க. நம்ம ஜோடி வந்து பயந்தாரு வேலை பேசுறீங்களா? ஜோடி ரியாக்ஷன் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டாங்க. அவர் மூச்சுகளை கை வச்சுட்டு கோபமா இருக்காரு. ஜாலியா இருக்காரு. எனக்கு பயமா இருக்கு. கேமரா வேற இருக்கீங்க. எங்கேயோ பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டம்பிங் பண்றதுக்கு தோனியே கொடுத்துருக்காங்க. கரெக்டா நில்ல சொன்னீங்க மச்சான். இங்கதான் நில்ல. கொஞ்சம் பொடி குடு எங்க பேரா தடி தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி குடு எங்க பேரா தடி எடு. ஏன்னா ஒரு பைத்தியம் கஷ்டமா இருக்கு. அழுவா வருது. கொஞ்சம் எல்லாத்துக்கு மூஞ்சில ஒரு ஷாட் வாங்கி இருப்பாரு. சோ கீப்பர் தான் அமைதியா இருக்காரு. இன்னாச்சு தெரியல தெரியல.
இப்ப பின்னாடி நின்றோம். பால் 6 ஆச்சுன்னா அதை கவர் பண்ணு. சோ ரெண்டாவது ஓவர் மூணாவது பால் அவ்வளோ ஸ்பீட்ல அடிக்கிறாரு. இப்போ 4 போயிருக்கு, அதை போயிட்டு பிடிக்க போயிருக்காரு. ஸோ அப்படியா guys, இப்போ நான் போய் பார்க்குறேன். நாட் த 4 நாட் த 6 ஆனு 4 இல்லை guys. ஸோ கீப்பிங் வந்து அங்கே போயிருக்காரு கொஞ்சம். கீப்பிங் பவுலிங் போடுறாரு. பவுலர் ஃபர்ஸ்ட் பவுலர் வந்து கீப்பிங் நிற்கிறாரு. ஸோ கொஞ்சம் ஸ்டெம்பை பின்னாடி வச்சுக்கலான்னு சொல்றாரு. ஸோ இவர் நல்லா ஸ்பீடாக போடுறாரு. அவரு வச்சுட்டாரு. ஸோ போடுறாரு. அப்பா அவ்வளோ சவுண்டு காய்ஸ், அது அவ்வளோ சவுண்டு. அது மட்டும் மைக்ல கட்டாவே சத்தியமா சொல்றேன். ஒரு பால் வருது. அதுக்கு விஷயம் சொல்லுவாரு பதிலுக்கு. ஆனா என்னோட இது அவன் சொல்றான் गाइस, ரொம்ப ஸ்பீடா போறாரு गाइस. வீடியோ பாஸ் பண்ணுங்க गाइस ப்ளீஸ் ரா. गाइस ரொம்ப பயமுறுத்துறாங்க गाइस. என்னதான் ஆனாலும் அசர்ற மாதிரி இல்லை. Not out. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் गाइस, பின்னு போட்டீங்கன்னா நான் தூக்கி தூக்கி அடிப்பேன், நேரா போட்டீங்கன்னா நானே அவுட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டேன் गाइस. நான் அவங்க அதை யோசிக்கிற மாதிரியே இல்லை. ஸோ गाइस, இப்போ நம்ம கிரிக்கெட் தான் இப்போ மூட்ல அப்படி வைப்ல இருக்கு. ஸோ கீப்பர் பொண்ணு மாதிரி சிரிக்கிறாரு. பின்னாடி போயிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. பால் பின்னாடி போயிருக்கு. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க தல தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. எனக்கு பயமா இருக்கு, எப்படி உட்காருதுன்னு தெரியல. பேட் வேற அவ்வளோ ஷாட் அடிக்குது. இப்போ 6 போறா 4 பேருக்கு. நீங்களே பாத்தீங்க சவுண்ட் எப்படி கேக்குது. சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடு.
ரெடி ஸோ அவரை ஸ்பீட்ல அடிக்கிறாரு. ஸோ வைடு தடுத்திருக்காரு. ஒரு குடி தரமாலாம் பால் போடுறாரு. ஸோ நான் தான் பால் பாய் மாதிரி இருக்கேன். இந்த போட்டு அவ்வளோ அடி அடிக்கிறானுங்க. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம ஆர்டர் ரிவ்யூ போட்டு தான் முடிவு பண்ண போறோம். வாங்க गाइस ஆர்டர் ரிவ்யூ போடலாம். ஆர்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் எம்எஸ் ஆர்டர் ரிவ்யூ ஸ்டார்ட். சரி யார் போடுறா? சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க தலை தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. ரொம்பதான் பண்றாரு மணிகண்டன். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடு. गाइस இப்போ எம்எஸ்க்கு வந்து ட்ரைல்ஸ் போட போறேன். ட்ரைல்ஸே வெற்றிகரமா விட்டாரு. 70 எடுக்கணும், ரொம்ப கஷ்டம்னா இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. உங்களோட கருத்து கண்டிப்பா எடுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 72 எடுக்கணும், இதுதான் ரொம்ப கஷ்டம் தான். எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. இப்போ ஒரு கோலர் சொல்லி வாழ முடியல, அதுக்குள்ளேயே ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடு. ரெடி